தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். விவோ தரப்புலேருந்து புதிதாக ஒரு சீரீஸை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ சீரீஸ் டி அப்படின்ற பேரில் இந்த T1 ஸ்மார்ட் ஃபோனை அஃபிஷியலி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ கிட்டேருந்து வரக்கூடிய பாக்ஸில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. T1 அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ட் பின் பக்கமாக ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப் செட் இருக்கிறதா சொல்கிறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்லிம்மான டிசைனும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபேண்டசின்னு சொல்லக்கூடிய ஒரு கலரில் வருது. 8GB RAM 128GB மாடல் என்கிட்ட இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள நமக்கு இன்னொரு குட்டி பேக்கேஜ் இருக்குது. அண்ட் இதற்குள்ள ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி TPU கேஸ் இருக்குது. அண்ட் இது தாங்க மொபைல். கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது அப்படியே சைடில் வச்சிடுறேன். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. குட்டிஸாக ஒரு சிம் அட்ஜஸ்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பேசணும்னா பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பின் பக்கமாக கேமரா டிசைன் இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கோ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸாக தான் வந்திருக்கு. கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 187 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வந்ததுன்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் திக்னஸும் பார்த்தீங்கன்னா 8.25 mm திக்னஸ் தான் இது இருக்குன்றது போல் சொல்கிறாங்க. டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. எக்ஸாக்டான டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச்க்கான IPS LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் வருது. ஸோ அது ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ராசஸரை பற்றி பேசணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் நமக்கு Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்குது. 6 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவும் கொடுக்கும்ன்றத போல சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு Snapdragon ப்ராசஸரை அவங்க கொண்டு வந்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அண்ட் குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 5G பேண்ட்ஸ் இருக்குது. அண்ட் RAM அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 6GB RAM 8GB RAM அப்படின்றது போல 3 வேரியண்ட்டில் வருது. ப்ரைசிங் டீடைல்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். நான் இதை அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் எனக்கு ப்ரைசிங் டீடைல்ஸ் தெரியாது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மெயினான விஷயம், இந்த ஃபோனில் நமக்கு Fun Touch OS 12 கொடுத்துருக்காங்க. Android 12 மேலே ரன் ஆகுது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸில் 2022 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் Android 12 இருக்கிறதே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. Fun Touch OSல நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நிறைய ஸ்லீக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சின்ன ஷார்ட்கட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சின்னதாக ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் இருக்குது. வேணாலும் நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப மெயினான விஷயங்களை பற்றி பேசுவோம். கேமராவோட டிசைன் நல்லா இருக்குது. முதல்ல கேமரா என்னன்னு பார்க்கலாம். பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சல், மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சல். எதுக்கு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்களே உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். இன்னும் இதை அதிகமாக டெஸ்ட் பண்ணணும், ஃபுல் இன்டெப்த்தாக நான் வந்து ரிவ்யூ கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸிங் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக ரிவ்யூ கொண்டு வரும்போது கேமராலேருந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ப்ரைஸிங் இப்போ வரைக்கும் இன்னும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரைஸிங் இது என்ன எதுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். பட் நான் கையில் எடுத்த வரைக்கும் ஒரு புது சீரிஸ் விவோ தரப்புலேருந்து வர்றது நல்ல விஷயங்கள், ரெஃப்ரெஷிங்காக ஒரு சில விஷயங்கள் கொடுக்கறது, ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான பேட்டர்ன் கிடையாது. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று இருக்குது. அண்ட் கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த செக்மெண்ட்டில் லைட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் தேடி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராசஸர் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ப்ராசஸர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.